லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேஷண்ட் பிரெயின் டெட் ஆயிட்டார். இதுக்கு மேல அவரை காப்பாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. He is almost dead now. உங்க தம்பியை ஒரு வகையில நீங்க உயிரோட வாழ வைக்கலாம். டாக்டர், எப்படி டாக்டர்? Donating his organ. நல்ல நிலையில இருக்கிற அவரோட உடல் உறுப்புகளை நீங்க தானமா கொடுக்க ஒத்துக்கிட்டா அதை செயல் இருந்தவங்களுக்கு பொருத்தி அவங்கள உங்க தம்பி மூலமா வாழ வைக்கலாம். ஒரு 5 பேரோட உயிரை நீங்க நினைச்சா காப்பாற்ற முடியும். நான் உங்களை கம்பல் பண்றேன். நீங்க யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க. தண்ணி எடுத்துருவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலா இருக்கு. ஃபேக்ட் என்னன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிங்க. அம்மா, ரவி இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் கூட தரக்கூடாதுன்னு நினைச்சாமா. அவனால ஒரு 4 பேர் நல்லா இருந்துட்டு போட்டுமா. மேடம், நீங்க தான் சைன் போட்டு தரணும். அப்பாவை அட்மிட் பண்ணிருந்தப்ப கூட நீங்க 2 பேரும் தாண்டா வந்து இதே மாதிரி என்கிட்ட கையெழுத்து போட சொல்லி கேட்டீங்க. ஆனா அவர் கடைசி நேரத்துல பொழைச்சு வரலையா? நீங்க சொல்றது புரியுதுமா. கேஸ் டு கேஸ் பார்க்கும்போது இவரோட கேஸ்ல பொழைச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ராஜா, ரவிய வேணா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம்டா. அவனை எப்படியாச்சும் காப்பாத்திரலாம்டா. நீ வேற எதையும் யோசிக்காத. தம்பிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுலாம் நினைக்கிறியா? டேய், என்னடா பேசுற? அவங்க 2 பேரும் தான் அவனுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுவானுங்களே. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கை வச்சிட்டாங்க. வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்டா. அதான் 2-3 ஸ்பெஷலிஸ்டுகளே பார்த்து அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. நம்ம தம்பியை நம்ம உயிரோட பார்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனுடைய ஹார்ட் எடுத்து டொனேட் பண்றதுதான். அதான் அவனால ஒரு 4 பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். இதாங்க கையெழுத்து போடுங்க. இதெல்லாம் வேண்டாண்டா. இத நம்ம பண்ணணும்னா
நம்ம ரவி வேற 4 பேர் மூலியமா உயிரோட இருப்பாமா. என்னால போட முடியாதுடா. பண்ணலன்னா அவனை அவங்க மூலியமா பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுமா. ஓடுங்கப்பா. படுத்து போடுங்கப்பா. சீதா, எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? ஆர்கன்ஸ் டொனேட் பண்றதுக்காக அப்ரூவலும் நோ அப்ஜெக்ஷன் கேட்டு சைன் போட சொல்லியிருந்தோம். அவ்வளவுதான் சார். சார், இது ரொம்ப நல்ல விஷயம் தான். நானும் என் உடம்ப தானம் பண்றதை எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. அவன் பொழைச்சு வருவான். ஹாஸ்பிட்டல் அவனை சேர்த்து விட்டதோட உங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி எங்கேயோ போய் சுத்திட்டு இப்ப வரீங்க. வந்ததும் நாங்க தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி எங்களை பேசுறீங்க. டேய், அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? மூடா வாய், படிச்சு பள்ளிகள் எல்லாம் பேசுவான். டேய், என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் உள்ள என்ன பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் உள்ள போய் நீ பட்டு இருந்ததெல்லாம் போதும், எந்திரிச்சு வாடான்னு சொல்றதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பேசுற? அப்ப நான் சொல்றேன், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா, இப்ப என்ன வீட்டுக்குள்ள நாடகம் பண்ற மாதிரி இங்கேயும் பஞ்சாயத்து பண்ண ரவி வந்துருவான்றீங்களா? நீங்க என்ன டாக்டரால கடவுளப்பா? நான் அவனோட அப்பன். அதுக்காக எவன்கிட்ட போன பையனை திரும்ப கூட்டு வந்துருவீங்களா? ஏய், எம இல்ல, அவனை படைச்ச சாமியே வந்தாலும் என்கிட்ட இருந்து என் புள்ளைய கூட்டிட்டு போக முடியாது. இப்ப எதுக்கு எல்லாரும் அழுத்திட்டு இருக்கீங்க? எல்லாரும் கண்ணை தொடங்க. சீதா, அவனுக்கு 5 வயசுல பாம்பு கிடைச்சதே. இதே மாதிரி வாயில நுர தள்ளி அவன் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தப்ப நான் என்ன சொன்னேன்? சொல்லு, என்ன சொன்னேன்? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, பொழைச்சு வந்துருவான்னு சொன்னேன்ல. அதத்தான் இப்பவும் சொல்றேன். அவன் வருவான், என் புள்ள பொழைச்சு வருவான். குடு டாக்டர், இத புடிங்க. இது உங்களுக்கு புரியாது. அவன் வருவான். எல்லாரும் அழுகை நிறுத்திட்டு தயாரா இருங்க. நான் போய் அவனை எழுப்பி கூட்டிட்டு வர்றேன். டாக்டர், பையன் இப்படி ஆனதுனால அவர் கொஞ்சம் குழம்பி போய் புத்தி கெட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல மேடம், அவரோட நம்பிக்கையை தடுக்கணும். நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. அவர் வந்ததும் பேசி புரிய வச்சுக்கணும்.
டேய் ரவி என்னடா டேய் முதல்ல எந்திரிச்சு உட்காருடா. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை பாதியிலேயே விட்டுட்டு ஓடுறது. இப்ப அதே மாதிரி எங்க எல்லாரையும் அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு போலான்னு பாக்குறியா? ஏய் அடிச்சு கொன்னே போடுவேன். ஏய் இதுக்காடா நானும் உங்க அம்மாவும் இத்தனை வருஷமா இவ்வளவு பாடுபட்டு வளர்த்தோம். உங்க அண்ணனை விட அதிகமா நீ என் கூட வந்து டார்ச்சர் பண்ணு, சண்டை போடு. எனக்கு நீ நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. டேய் ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு நீ உசுரோட இருடா. நீ சுயநலக்காரனா இருந்துக்கோ, ஆனா இரு. டேய் நீ கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருடா. டேய் கூட இருடா. டேய் ரவி நீ பண்ற தப்புக்கு நீ ஏன் தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இது நீ எங்க எல்லாருக்கும் காலத்துக்கும் கொடுக்கற தண்டனைடா. டேய் உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்க. வெளியே இருக்கிறவங்க தான் வலியிலையும் வேதனையிலையும் கதறிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எத்தனையோ சமயத்துல நீ முடிவெடுக்க முடியாம தடுமாறி இருக்க. அப்பெல்லாம் சரி போ போ இருக்கட்டும்னு உன்னை நான் விட்டுருக்கேன். ஆனா எத்தனையோ விஷயங்களை நீ பாதியிலேயே விட்டுட்டு வந்திருக்க. அப்பெல்லாம் சரி உன்னால முடியலன்னு அத நான் ஏத்துப்பேன். ஆனா இந்த முறை உன்னை அப்படி விட மாட்டேன்டா. நீ நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நீ எந்திரிச்சு வந்தே ஆகணும். வரணும்டா. வாழ்க்கையில போராடிதான் ஆகணும்டா. ஏய் உன்னால ஒரு பிரச்சனைன்னா அத நீதான் சரி பண்ணணும். ஏய் ரவி உன்னை நான் விட மாட்டேன்டா. எந்திரிடா எந்திரிடா. ஏய் ரவி எந்திரிடா. என்னால பிள்ளைங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பயலே நீதான்டா, முட்டா பயல. டேய் எந்திரிடா. டேய் எந்திரிடா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. டேய் அது 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 உனக்கு தெரியாதுல்ல? டேய் இப்ப சொல்றேன்டா, எனக்கு பிடிச்ச புள்ளனா நீதான், நீதான்டா. டேய் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள நீ. ஆமாண்டா ரவி. அதிர்த்து போய் கூட அடுத்தவங்கள ஒரு வார்த்தை பேச முடியாது. அவ்வளவு அன்பான பையன்டா நீ. உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு கஷ்டம், அப்பாவுக்கு கஷ்டம், பொண்டாட்டிக்கு கஷ்டம்னு பார்த்து பார்த்து நடந்துப்பியே. உன் கஷ்டத்தை நீயே தாங்கிக்குவ. அதனால அடுத்தவங்கள பாதிக்க எப்பவும் விடவே மாட்டேன். இந்த காலத்துல நல்லவனுக்கு ஏமாளிக்கும் வித்தியாசமே இல்லை. ஆமா ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஒரு பக்கம் நீ நல்லவ, இன்னொரு பக்கம் நீ ஏமாளி. அதனாலதான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். உன்னை நான் ரொம்ப திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். இது எல்லாமே
நான் உன் மேல இருக்கிற அன்பாலையும் அக்கறையாலையும் தாண்டா. ராஜா அவன் அப்படித்தானே தெரியும். அதனால அவங்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனா நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ளடா. நீ வாழ்க்கையில எந்த ஒரு தப்பான காரியத்தையும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் உன் மேல சில நேரங்கள்ல கடுமையா நடந்திருக்க. டேய், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அம்மா உசுரோடவே இருக்க மாட்டாடா. டேய், உங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லை, நாங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லடா. டேய், உன்னோட 2 பிள்ளைங்களும் இந்த உலகத்தை பார்க்க வரும்போது அதுகளுக்கு அப்பா இல்லாம பண்ணிடாதுடா. டேய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இன்னும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்க. ராஸ்கல், அப்படியே போட்டடா வை. டேய் ரவி, டேய் டேய் ரவி, டேய் 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 அப்பா, அப்பாடா ரவி, அப்பாடா. ரவி, ரவி, உனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, நல்லாயிட்ட. ஒண்ணு இல்லடா. ரவி, 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 மா, சாரிம்மா. என் புள்ள என்னை விட்டு போக மாட்டான்னு என் மனசுக்கு தெரியும்டா. எங்க நான் உன்னை எழுந்துருவனோன்னு பயமா இருந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ண? அம்மா, இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? விடு, அதான் அவன் நல்லபடியா வந்துட்டான்ல. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். டேய் லூசு, இங்க பாரு. வாழ்க்கையில நம்ம எதுலயும் சுயநலமா இருக்குமோ இல்லையோ, ஆனா நம்ம உயிரோட இருக்கிற விஷயத்துல ரொம்ப சுயநலமா இருக்கணும், புரியுதா? நம்மளை சுத்தி எது நடந்தாலும் நம்ம உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு அப்புறம் தான் நம்ம பொண்டாட்டி, புள்ள, பெத்தவங்க எல்லாமே, புரியுதா? அவங்கள எப்படி போனாலும் போகட்டும், நம்ம வரைக்கும் நம்ம கரெக்டா இருக்கணும்டா. நம்மளை கஷ்டப்படுத்திட்டு எதுக்காக 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்? அப்படி இருக்கிறதுல ஒரு வாழ்க்கையாடா? அடங்கப்பா டேய், இந்த தத்துவத்தை கேட்கறதுக்கு அவன் எந்திரிக்காமலே இருந்திருக்கலாம்டா. டே ரவி, நீ பொழைச்சதுனால நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலடா. அம்மா, என்னம்மா இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? விடுமா. எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை எனக்கு பார்க்கணும் போலயே இருந்துச்சுமா. உங்க முகம் மட்டும்தான் என் கண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆசைதான் மறுபடி என்ன இந்த உலகத்துக்கு திரும்ப கொண்டு வந்துருச்சு. விடுறா, விடு. என்ன ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? விடு, விடுறா. சரி வாங்க வாங்க போலாம். சரி வா.
என்னதான் இருந்தாலும் என் புருஷனை நான் விட்டு தரதா இல்ல. அவர் தாலி கட்டினது எனக்கு தான். என் பிள்ளைக்கு அப்பாவும் அவர்தான். நீ பாதியில வந்தவ, அப்படியே போயிடு. அதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. உன்னால ரவி பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனியாச்சும் அவன் நிம்மதியா இருக்கணும்னா அவனை உன் கூட விட மாட்டேன். என்ன ஆனாலும் நான் ரவியை விட்டு தர மாட்டேன்.